எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. என்னோட மொத்த குடும்பமும் இருக்கு. நீ ஏதாவது தப்பா நடந்துகிட்ட எல்லாருமே இங்க வந்துருவாங்க. வெளியே வா. நீ யாரு? ஹெல்ப் தரங்க. என்னால மூச்சு விட முடியல. இங்க யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கதவை தரங்க. நீ இதுக்கு தான் லாய்க்கு. இதுக்கு இல்ல, சாகிறதுக்கு தான் லாய்க்கு. என்னாச்சுன்னா அண்ணி போன் எடுக்கலையா? என்னாச்சுன்னே தெரியல. இன்ன வரைக்கும் பிரீதா போன் எடுக்காம இருந்ததே கிடையாது. ரிங் போது எடுக்க மாட்டேன்றாங்க. என்னைக்காவது அவங்களால எடுக்க முடியலன்னா மெசேஜாவது எனக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாம் சரியா தான் இருக்கும். நீங்க சைன் பண்ணிடுங்கண்ணா. சமீர், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. பிரீதா போன் எடுக்காத வரைக்கும் என்னால எதுலையும் சைன் பண்ண முடியாது. அவங்க ஓகே சொன்னாதான் நான் சைன் பண்ணுவேன். சயல், மீட்டிங் ஒரு 1/2 மணி நேரம் டிலே பண்ணிடு. ஓகே, நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அண்ணா, நான் உன்னை கேட்கட்டுமா? பிரீதானியா ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல? சாரி, உங்களுக்கு டைம் கிடைச்சா ப்ளீஸ் சைன் பண்ணிடுங்க. இரு, உட்கார். என்ன? நான் அவங்கள மதிக்கிறேன். அவங்கள நான் பாதுகாக்கிறேன். அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவங்களையும் அவங்களுடைய கேரக்டரையும் நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். எங்கள் 2 பேருடைய அன்பு இருக்கே, அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது சமீர். யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. இது காதல் எல்லாத்தையும் விட மேல. ஒரு அர்ஜென்ட் கால் வருது, அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். நான் உங்களை காதலிக்கிறேனான்னு சமீர் என்கிட்ட கேட்டான். நம்ம உறவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுல்ல பிரீதா. காதல் எல்லாம் காதலிக்கிறவங்க தான் செய்வாங்க. காதலை விட வேற ஏதாவது மேலே இருக்குன்னா அதை நான் கண்டிப்பா உங்களுக்காக செய்வேன் பிரீதா. ஏனே தெரியல, எப்பெல்லாம் நான் உங்களை பார்க்குறேனோ அப்பெல்லாம் இந்த உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க எனக்கு கொடுத்த இந்த உலகம். அந்த உலகத்துல நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கே பிரீதா, அதை நான் முழு பொறுப்போட என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கடைப்பிடிப்பேன். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அது ஒன்றும் காதலுக்கு இதழால் நடந்த கல்யாணம் இல்லை. அது உங்க மானத்தை காக்கவும் உங்களை பாதுகாக்கவும் பண்ண கல்யாணம். அது உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையா இருப்பேன். இருக்கிறது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களும் காவியாவும் என்னுடைய பொறுப்பு. அதனால இந்த பொறுப்பை நான் ரொம்பவும் பொறுப்பா கடைப்பிடிப்பேன். இது நான் உங்களுக்கு பண்ற சத்தியம். இது இந்த பிசினஸ்மேன் ரிசர்வ் பண்ற சத்தியம் பிரீதா. உங்களுக்கு என்னைக்கு எந்த குறையும் ஏற்படாது. நீ இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப நீயே உன் கண்ணால பார்த்து உணர்ந்திருப்ப. நான் பிரீதா எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். உன்னுடைய சொத்து அவங்க, உன்னுடைய காதல் அவங்க. பைத்தியம், எந்த குறையும் வைக்கல. அதுக்கப்புறம் குறை சொல்லக்கூடாது.
டே அண்ணா, நீ இதை பண்ணல, நீ அதை பண்ணலன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. சில நேரத்தில் நீ வந்துருவன்னு தோணுது. அந்த ஐயர் சொன்னது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். நீ எங்களை சுத்தி எங்கேயாவது இருந்து திடீர்னு வந்துட்டனா, நீ எப்பயும் வருவியே, ஜம்ப் பண்ணி என் மேல குதிப்பியே, என் மடியில உட்காருவியே. நீ தயவு செஞ்சு திரும்பி வந்துரு. உன் அண்ணனுக்கு நீ ரொம்ப முக்கியம். பைத்தியம், ஐ மிஸ் யூ. உன் அண்ணனை மிஸ் பண்றியா? பிரீதா, பிரீதா, பிரீதா கண்ணை திறந்து பாரு. பிரீதா, பிரீதா, பிரீதா கண்ணை திறந்து பாரு. பிரீதா, பிரீதா என்ன பாரு. காத்தே வரலையே. விண்டோ. பிரீதா, பிரீதா, பிரீதா இங்க பாரு. பிரீதா கண்ணை திறந்து பாரு. நான் ஜன்னலை திறந்து வச்சிருக்கேன். இப்ப காத்தும் வருது, வெளிச்சமும் வருது. உன்னால ஈஸியா மூச்சு விட முடியும். பிரீதா கண்ணை தர, கண்ணை தர. பிரீதா கண்ணை தர. பிரீதா கண்ணை திறந்து பாரு. என்ன பாரு பிரீதா, கண்ணை தர. உனக்கு இருட்டுனாலே பயம். ஜன்னல் கதவையும் உடைக்க முடியாது. அப்புறம் எதுக்காக நீ இதுக்குள்ள வந்த? டேமட். யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். சார் கதவு வெளியில லாக் ஆயிருக்கு சார். சார் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார், நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்துல உங்க உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? சீக்கிரம் வா. Go fast. Bloody idiots. பிரீதா, பிரீதா கண்ணை திறந்து பாரு. இவளை இப்படி பார்த்தா என் உயிரை போயிடும் போல இருக்கேன். பிரீதா, சார் சாவி சார். சாவி இல்ல, தண்ணி வேணும். எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இல்ல? லாக் பண்றது முன்னாடி செக் பண்ண மாட்டீங்களா? வயசானவங்களோ இல்ல குழந்தைங்களோ இருந்திருந்தா? Bloody bunch of fools. பிரீதா, பிரீதா, பிரீதா கண்ணை திறந்து பாரு. இங்க பாரு பிரீதா. கண்ணை திறந்து பாரு. தேங்க்ஸ் டு மீ பிரீதா. நான் உன்ன மாதிரியோ ரிஷப் மாதிரியோ இல்லை உயிரை பறிக்கிறதுக்கு. என்னால யாரும் சாகிறத பார்க்க முடியாது, கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இனிமே ரிஷபையும் உன்னையும் ஒரு வழி பண்ண போறேன். உனக்கு இருட்டுனா எவ்வளோ பயமோ அதை விட அதிகமா உனக்கு பயத்தை வர வைப்பேன். கொலை நடுங்க போது இந்த புயல் எங்கிருந்து வந்து என்னை இப்படி தாக்குதுன்னு பயப்படுவேன். யார் அது? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை மேடம், முதல் தடவையா பார்க்குறேன். ஆக்சுவலா யார் அந்த ஆளு? ரொம்ப நேரமா அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறான்? வெளியே கூட அவன் என்ன ஃபாலோ பண்ணான். இந்த ஸ்டோர் ரூம்க்கே வந்துட்டான். நிழல் மாதிரி என் பின்னாடியே ஏன் அலையறான்? யார் அவன்?
நான் யாருன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னோட வாழ்வா சாவாங்கிற விளையாட்டை விளையாடிருக்கேன். இனிமே அந்த விளையாட்டை நான் உன்கிட்ட விளையாட போறேன். மிஸ்ஸஸ் பிரீதா ரிஷப். மேடம், இந்தாங்க உங்க பர்சன் ஃபோனும். தேங்க்யூ. கம். நீ வந்துட்டியா? நீ பேசிட்டேன். எப்படி? கான்ஃபரன்ஸ் கால் டக்குன்னு முடிஞ்சது. அட, உங்களுடைய கான்ஃபரன்ஸ் கால் எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல முடியுது? நான் இவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிரீதா ஃபோனையே எடுக்கல. நான் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உங்க கான்ஃபரன்ஸ் காலே முடிஞ்சிருச்சு. எப்படி மீட்டிங் பண்றீங்க என்ன நீங்க? சொல்றீங்க? இன்னும் அன்னி ஃபோன் எடுக்கலையா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அன்னைக்கு ஒண்ணாகாது. ஓகே? ஐயோ சமீர், நான் டென்ஷன் ஆகல. காவியா அவங்களோட இருக்கா, பிரீதா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் தான் அவங்கள பாத்துக்கணும். ஏன்னா நான் தான் காவியாவோட அப்பா. அவங்கள சேஃபா செக்யூரா வச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு. சரி நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் தேவ கேட்டு வரேன். அவங்கிட்ட போய் அவன் என்ன சொல்றான்னு என்கிட்ட வந்து சொல்லு போ. ரிஷப் என்ன இவ்ளோ கால் பண்ணிருக்காரு? பிரீதா, ஹலோ பிரீதா, நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐ எம் ரியலி சாரி. நான் தான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீங்க ஃபோன் எடுக்கலன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? தெரியல ரிஷப், ஏதாச்சும் நடந்திருக்குமோ, இல்ல ஏதாச்சும் நடந்திருக்கோன்னு எனக்கு அப்படி தோணுதா? நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஓகேயா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு தோணுச்சு. அதாவது கரண் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சா? நான் ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு பிரீதா. ஏன் அந்த மாதிரி தோணணும்? கரண் என் கூடயே இருக்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா? அப்படின்னா கரண் இங்கேயும் உங்ககிட்டயும் ஒரே டைம்ல எப்படி இருக்க முடியும்? எனக்கு என்னமோ ஐயர் நேத்து என்ன சொன்னாரோ அது நம்ம மண்டைக்குள்ள நல்லா உட்கார்ந்துருச்சு. அதான் நமக்கு இப்படி எல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். கரண் நம்ம கூட இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அப்படி எதுவுமே இல்ல. வேற ஏதாவது நடந்ததா? ஆக்சுவலி நடந்ததுதான். ஏதோ ஒரு ஆளு எங்க ஸ்கூல்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தான். முதல்ல எனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சு தெரியுமா? அவன் கரண் தான்னு நினைச்சேன். ஆனா ஆப்வியஸ்லி இது என்னோட பிரம்ம தான். ஏன்னா ஒருவேளை கரணா இருந்திருந்தா என் முன்னாடி அவன் வந்திருப்பான்ல, என்னை விட்டு அவன் ஓடி இருக்க மாட்டான். ஆனா இந்த ஆளு அவனோட முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா அவன் நிச்சயமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான். உங்களை ஃபாலோ பண்ணானா? யாரா இருக்கும்? யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் சரியான இடத்துக்கு அனுப்பிச்சாச்சு. ஐ மீன் ஷர்லின், பிரித்திவி. கண்டிப்பா அவங்களா இருக்க முடியாது. அந்த மூணாவது ஆள் அப்பனா யாரு? யாருன்னு தெரியல ரிஷப். ஆக்சுவலி இப்ப எனக்கு ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. இல்ல பிரீதா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இங்க தான் இருக்கேன். நான் உடனே இப்ப ஸ்கூலுக்கு வரேன். நீங்க கவலையே படாதீங்க, சரியா? நான் கிளம்பிட்டே அங்கதான் வரேன். பயப்படாதீங்க. ஓகே? சரி, ஓகே, தேங்க்யூ. இங்க எனக்கு என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் கரண் வந்துட்டான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த முன்ன பின்ன தெரியாத ஆளை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு என்னமோ அந்த ஆளு என்ன காயப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அது யாரா இருக்கும்? அடடா, உங்க Dress கசங்கிடும். நீங்க அவளை கீழே இருக்குங்க. இல்ல பரவாயில்ல. நான் இவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க நிம்மதியா ஆபீஸ்க்கு போங்க. ஓ, தேங்க் யூ so much பிரீதா. நீங்க இத பத்தி உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ரிஷப் கிட்ட பேசுங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் தரோ ஜென்டில்மேன். ஹி இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். Thank you. Hey! How dare you? என்ன மரியாதை இல்லாம? Wow! Beauty. And I am beast. நம்ம ஜோடி ரொம்ப நல்லா இருக்கும். Just shut up.
பப்ளிக்ல நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இப்படி சீன் தான் பயந்துருவேனா? நான் மட்டும் கத்துன நீ இந்த இடத்துல காலி ஆயிடுவ, புரிஞ்சுதா? கெட் லாஸ்ட். ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். தப்பிக்கணும்னு நினைச்சா இந்த இடத்தை விட்டு இப்பயே கிளம்பிடு. கிளம்பு. நான் கிளம்ப போறதில்ல. எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க எங்க கூட வந்துதான் ஆகணும். நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எம்எல்ஏவோட ஆளுங்க, புரிஞ்சுதா? நீ இப்ப என்ன சொன்ன? சத்தம் போட்டு கும்பல கூட்டுவியா? எல்லாரும் வந்துருவாங்களா? எங்க கூப்பிடு. ஹெல்ப் ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. மேம் மேம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க தப்பா என்கிட்ட பிஹேவ் பண்றாங்க. சார் சார் நீங்க ப்ளீஸ். மேடம், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பேச்சுலர் வேற, தனியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல உன்னோட லவ்வரும் நான் தான். என்ன காதலிக்கிறியா? என்ன கேள்வி இது? என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு சொல்ல. இல்ல வேற யாரையாவது காதலிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா இல்ல வேற யாரையாவது? கண்டத உளராம என் ஷால குடு குடு குடுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அதை என்கிட்ட திரும்ப குடு குடு. ப்ளீஸ் ஸ்டாப் இட். ப்ளீஸ் திருப்பி குடு. ஸ்டாப் இட் ஐ செட். ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துரு. ஸ்டாப் இட். பொண்ணு போய் கிண்டல் பண்ற? அவ யார் தங்கச்சி தெரியுமா உனக்கு? என்ன தைரியத்தை இப்படி பண்ணுவ? How dare you? How dare you? சாரிண்ணா, சாரி, தப்பு பண்ணிட்டோண்ணா. இனிமே இப்படி நடக்காதுண்ணா. சாரியா சொல்ற? அப்ப அவகிட்ட சொல்லு. யார கிண்டல் பண்ணியோ அவகிட்ட சொல்லு. எந்திரி, சாரி சொல்லு. சாரி தங்கச்சி, இனிமே இந்த தப்பு எப்பயும் நடக்காது. உங்களை நாங்க கிண்டல் பண்ண மாட்டோம் தங்கச்சி. என்ன இல்ல, எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ணோன்ற என்ன கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? கெட் லாஸ்ட். அண்ணா, நீங்க நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ வெரி மச். நீங்க மட்டும் இல்லைன்னா இங்க எனக்கு என்ன ஆயிருக்குமோன்னு தெரியல. நீங்க எனக்காக உங்க உயிரை பணைய வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ. சில பேருக்கு முன்ஜென்ம பந்தம் இருக்கும். அம்மா இல்லாம குழந்தையோட வாழ்க்கை எதுவுமே இல்லை. அதனாலதான் கடவுளும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் அட்லீஸ்ட் ஒரு அண்ணனையாவது கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு ராக்கி கட்ட வச்சிருப்பாரு. அதோட சில பேருக்கு முன்ஜென்ம பந்தம் இருக்கும். பத்திரமா இரு. பிரீதா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் தான் வந்துட்டுல, நீங்க கண்டிப்பா சேஃபா இருப்பீங்க. ஐ நோ.
நான் இப்போ நல்லதா இருக்கேன். ஆனா ஏன்னு தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு. டென்ஷனா இருக்கா? டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்க கூட இருக்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்தேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி இருந்தும் நீங்க டென்ஷன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் மறக்க மாட்டேன். பட் டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பிரீதா. நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே ஒன்றும் ஆகாது. அதோட 5 நிமிஷத்துல காவியோட கிளாஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியில ஏறி உட்காந்து வீட்டுக்கு போயிடலாம். சரிதான். ஆனா ஐம் சோ சாரி. என்னால நீங்க இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் உங்க வேலையை விட்டுட்டு. உங்களுக்கு உங்களோட வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும். பிரீதா, நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் வேலை முக்கியம். ஆனா அதை விட என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியம். சமீர், அம்மா, அப்பா யார் ஃபோன் பண்ணியிருந்தாலும், ஒருவேளை அவங்க பயந்திருந்தாலும், நான் கண்டிப்பா கார் எடுத்துட்டு ஓடி வந்திருப்பேன். வாழ்நாள் முழுக்க நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம் பிரீதா. ஆனா நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படும் போது அவங்களோட வந்து நிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை த பே, ஐ எம் ரியலி சாரி பிரீதா. ஏன்னா நீங்க காலைல தனியா காவியாவை ஸ்கூல்ல விட வேண்டியதா போயிடுச்சு. நாளையில இருந்து கண்டிப்பா நான் உங்களோட வருவேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இன்னைக்கு என்னமோ இப்படி நடந்துருச்சு. இல்லனா எப்பவுமே நார்மலா தான் இருக்கும். இன்னைக்கு இப்படி நடந்தது, ஸோ நாளைக்கு இப்படி நடக்கலாம். அதனால இனிமே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் நாளைக்கு வருவேன். தட்ஸ் இட். ஒருவேளை அவன் நாளைக்கும் வந்தா, ஒருவேளை அவன் வந்துட்டா அவன் திரும்ப போக மாட்டான். அது உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? என்ன நடந்தது? முகத்தை நான் சரியா பார்க்கல. ஆனா அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு, அதை வச்சு பார்த்தா